உங்கள் குரல் பகுதியை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பசுமை மானாமதுரை திட்டத்தின் கீழ் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. பல்வேறு சமூக நல அமைப்புகள் சார்பில் தாலுகா அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செம்மர கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. அரிவாளால் தாக்கிக் கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார். வாணியம்பாடி அடுத்துள்ள வளையாம்பட்டு பகுதியில் லாரியில் வந்த 30க்கும் அதிகமானோர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் அங்கு சென்றதும் அவர்கள் தப்பியோடினர். தலையில் காயங்களுடன் ஆத்தூரை சேர்ந்த பரதன் என்பவரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். லாரி ஓட்டுநர் சக்திவேல், பழனி ஆகியோர் காவல்துறையிடம் பிடிபட்டனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அனைவரும் செம்மர கடத்தலில் ஈடுபடுவதற்காக சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வாணியம்பாடி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் கடைவீதியில் மாற்றுத்திறனாளிகள் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தி நிதி வசூல் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியம் சேத்தியாத்தோப்பு பெரிய நற்குணம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மினி ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு இன்னிசை நிகழ்ச்சி நடத்தினர். தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்த நிதி பயன்படும் என மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறு அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் பெருமளவில் வீணாகி வருவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மணப்பாறை அடுத்துள்ள விடத்தலாம்பட்டியில் இருந்து செவலூர் செல்லும் பாதையில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மடை குளம் நிரம்பியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூட்டு குடிநீர் வடிகால் வாரிய உதவி செயற்பொறியாளர் இளையகுமார் இதுகுறித்து ஆய்வு நடத்தினார். பழுதை விரைந்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பரளியார் ஆரம்ப சுகாதார நிலையம் அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறும்பாடி, சின்ன குறும்பாடி மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இங்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் பிரசவ காலத்திலும் அவசர சிகிச்சைக்கும் உரிய நேரத்தில் வந்து சேர முடிவதில்லை என மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஆரம்ப சுகாதார துணை இயக்குநர் பானுமதியிடம் கேட்டபோது ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரை செய்வதாக கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முல்லை நகர் பகுதியில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்தார். கூலி தொழிலாளியான நௌசத் தனது தாய், மனைவி மற்றும் குழந்தையுடன் நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருந்தபோது கனமழை பெய்துள்ளது. அதில் சேதமடைந்த சுவர் இடிந்து நௌசத்தின் மனைவி யாஸ்மின் மீது விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த யாஸ்மினின் தாயாருக்கு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். புதுக்கோட்டையில் கீழ வீதி மரக்கடை தெருவை சேர்ந்தவர் கண்ணன். கடந்த 2 நாட்களாக அவரது வீடு பூட்டியிருந்த நிலையில் அங்கிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது கண்ணன், அவரது மனைவி, மகன், மகள் ஆகியோர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. 4 பேரது உடலையும் மீட்ட காவல்துறையினர் உடல்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குடும்பத்தினருடன் கண்ணன் தற்கொலை செய்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்து கணேஷ் நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ விபத்து ஏற்பட்டது. பாம்பன் சிவசக்தி நகரை சேர்ந்த மைக்கேல் என்பவருக்கு சொந்தமான படகு மீன்பிடிப்புக்கு பிறகு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் நேற்று நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படகு, மீன்பிடி வலைகள் என 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. படகில் இருந்த பேட்டரியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதா அல்லது யாரேனும் படகுக்கு தீ வைத்தனரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த படகு எரிந்ததால் 15 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர் மைக்கேல் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழை சந்தையில் வாழைத்தார் விலை உயர்ந்திருக்கிறது. திருச்சி, கரூர், தஞ்சாவூர், குளித்தலை மற்றும் கம்பம் பகுதிகளிலிருந்து வத்தலகுண்டு சந்தைக்கு வாழைத்தார் கொண்டுவரப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக சூறாவளி காற்றால் வாழை மரங்கள் சேதமடைந்தன. அதன் எதிரொலியாக வரத்து குறைந்து 5 மடங்கு வரை வாழைத்தாரின் விலை உயர்ந்துள்ளது. ரகத்திற்கு ஏற்ற வகையில் 400 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. நாளொன்றுக்கு 2000 வாழைத்தார்கள் வரவேண்டிய இடத்தில் 200 வாழைத்தார்கள் மட்டுமே வருகின்றன.
ஒகேனக்கல் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். நேற்று திருப்பத்தூரில் இருந்து ஒகேனக்கல் சென்ற அரசு பேருந்து பெண்ணாகரத்தை அடுத்துள்ள மலைப்பாதையில் விபத்துக்குள்ளானது. அதில் 10 பேர் படுகாயமடைந்தனர். 20க்கும் அதிகமானோர் சிறு சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு பெண்ணாகரம் தருமபுரி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் அன்பழகன் நலம் விசாரித்தார்.